தமிழகத்தில் நடைபெறும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவளிப்பதாக ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சி அறிவித்துள்ளது. சென்னை அசோக் நகரில் ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தேசிய செயல் தலைவர் பிரின்ஸ்ராஜ் தலைமையில் தமிழகத்தில் நடைபெறும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவளிப்பதாக ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சி அறிவித்துள்ளது. சென்னை அசோக் நகரில் ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தேசிய செயல் தலைவர் திரு பிரின்ஸ்ராஜ் தலைமையில் தேசிய நிர்வாகிகளான திரு ஜி.வி. மணிமாறன், திரு மகதாப் ஆலம், திரு கிருஷ்ணன்ராஜ், திரு யுஷ்ராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. மாநில தலைவர் டாக்டர் ஏ.பி. சசிகுமாரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் நடைபெறவுள்ள 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சியின் சார்பில் 4 தொகுதிகள் போட்டியிடுவது எனவும் மற்ற தொகுதிகளில் அதிமுகவிற்கு ஆதரவளிப்பதாக முடிவெடுத்துள்ளனர். புதிய நிர்வாகிகளுக்கான பதவி நியமன சான்றிதழை தேசிய செயல் தலைவர் மற்றும் தேசிய நிர்வாகிகள் முன்னிலையில் மாநில தலைவர் டாக்டர் ஏ.பி. சசிகுமார் அவர்கள் வழங்கினார். மாநில தலைவர் டாக்டர் ஏ.பி. சசிகுமாரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் நடைபெறவுள்ள 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சியின் சார்பில் 4 தொகுதிகள் போட்டியிடுவது எனவும் மற்ற தொகுதிகளில் அதிமுகவிற்கு ஆதரவளிப்பதாக முடிவெடுத்துள்ளனர். புதிய நிர்வாகிகளுக்கான பதவி நியமன சான்றிதழை தேசிய செயல் தலைவர் மற்றும் தேசிய நிர்வாகிகள் முன்னிலையில் மாநில தலைவர் டாக்டர் ஏ.பி. சசிகுமார் அவர்கள் வழங்கினார். My name is Prinsraj. I am National Working President of Rashtriya Lok Janashakti Party, party which was founded by our late Shri Ramdas Paswan ji. Me and our team, we have come to Tamil Nadu. Since it's election time, our party had decided that we will contest our election here. Our party will contest election. Our state president, Shri Sasiji, is here with us. We have appointed him the state president of Tamil Nadu, and under his leadership, we will contest the ongoing election in Tamil Nadu. Do you have any questions? ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சியினுடைய தேசிய தலைவர் ஒர்க்கிங் பிரசிடென்ட் ஸ்ரீ பிரின்ஸ்ராஜ், இவர் முன்னாள் எம்பி ஆவார். போன பீரியடில் எம்பியாக இருந்தார். இந்த ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சியானது ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களால் துவக்கப்பட்டது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், ராம்விலாஸ் பாஸ்வான்ஜிக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எலெக்ஷன் சமயத்தில் இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த எலெக்ஷனில் ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி தமிழகத்தில் போட்டியிட முடிவு பண்ணியிருக்காங்க. இவர் தம்பி திரு சசிகுமார் அவர்களை இந்த மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய தலைமையின் கீழ் கட்சி இந்த வருகின்ற எலெக்ஷனில் போட்டியிடும் தெரிவித்தார். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் போட்டியிடுறீங்க, எத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறீங்க? வேட்புமனு தாக்கல் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்களா? அறிவிப்புலாம் எப்போ வரும்? எத்தனை பேர் போட்டியிடுறீங்க? ஒரே நல்ல வேட்புமனு தாக்கல் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது. ஏன்னா நாளைக்குள்ள 6ஆம் தேதிக்குள்ளே எங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் சேர்ந்துடும். உங்களுக்கே தெரியும், தேசிய கட்சிகள்லாம் எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தலைவர்கள் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. இன்று இரவே நாங்கள் முடிவு பண்ணுவோம். நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். நாளை கழிச்சு நாங்கள் 234 தொகுதி இல்லைங்க, குறிப்பிட்ட சில தொகுதிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதை மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த தொகுதியில் எந்த வேட்பாளரை போட்டு இன்று இரவு முடிவெடுத்துருவோம். மீதி தொகுதிகளில் நாங்கள் எங்களை தாங்க சப்போர்ட், வேறு யாரும் இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. யாரும் சப்போர்ட் எலெக்ஷன் வரைக்கும் எங்களுடைய தலைவரான பசுபதிகுமார் பராசு அவர்கள் என்டிஏ தலைமையிலோட ஆட்சியில் மத்திய மந்திரியாக இருந்தார். ஆனால் அவர் போன எலெக்ஷனில் நாங்கள் என்டிஏவை விட்டு விலகிட்டோம். இப்போ சமீபத்தில் நடந்த பீகார் எலெக்ஷனில் கூட நாங்கள் தனித்து தான் போட்டிட்டோம். இப்போ எந்த அணியிலும் இல்லை, நாங்கள் தனித்து தான் போட்டிட்டோம். இப்போ இந்திய குடியரசுக் கட்சி கூட தமிழ்நாட்டில் மீதி தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன், ஒரு சில பேர், அவர் டான் பாண்டியன், பாரதம் ஜெகன்மூர்த்தி, இவங்களுக்கு ஆப்போசிட்டாக எங்கள் வேட்பாளர் நிறுத்த மாட்டோம். மீதி தொகுதியில் நாங்கள் நிப்பாட்டுவோம். மீதி தொகுதியில் அலைன்ஸ் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது புதுசாக மாநில தலைவராக பதவியேற்றிருக்காரு. இப்போ அவரோட செயல்
செயல்பாடுகள் இந்த election-ல இல்லை, தலைவர்கள் தேசிய தலைவர் இன்னைக்கு தான் வந்திருக்கிறாங்க. இது பக்கமாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு எங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிளியராக வந்துடும். இல்லை அதுதான் இந்திய குடியரசு கட்சி தான் அதுதான் நான் கேட்டேன். இந்திய குடியரசு கட்சி இல்லை, அது மாதிரி ஒரு முடிவு வந்து எடுக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. தற்செயலாக இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு, அதனால் எலெக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இல்லைன்னா மாநிலத்தில் வந்து கட்சியை பலப்படுத்துவதும் மக்கள் மத்தியில் வந்து எங்களை ஒருங்கிணைப்பது முதல் கடமையாக இருக்கும். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த உண்மை என்னன்னா, ராம்விலாஸ் பாஸ்வான்ஜிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் தமிழ்நாட்டில் உண்டு. அவர் வந்து நம்ம தலைவர் பேசும்போது கூட சொன்னார், அவர் வந்து அம்பேத்கரோட பாளையம் மட்டும் இல்லை, பெரியாரோட பாளையம் கூட. சொல்லப்போனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து நார்த் இந்தியாவில் வந்து பெரியாருடைய கொள்கைகளை முதல்ல எடுக்க சொன்னது ராம்விலாஸ் பாஸ்வான்ஜி தான். அவங்க அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். சொல்லப்போனால் நம்மளை வந்து மண்டல் கமிஷன், ரிசர்வேஷன் எல்லாத்தையுமே கொண்டு வந்தது ராம்விலாஸ் பாஸ்வான்ஜி தான். ஸோ இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் தமிழக மக்கள்கிட்ட சொல்லி கட்சியை ஒருங்கிணைப்பது இப்போ அடுத்த வேலையாகும். அதிக வித்தியாசத்துல ஜெயிச்ச ஒரு எம்பியா ஒரு காலத்துல ஆமாம், அவர் தோத்ததே கிடையாது. புகழ்பெற்ற இந்த கட்சியை ஆனா தமிழ்நாட்டில் பலப்படுத்துறதுக்கான வழியை நீங்க இது வரைக்கும் பண்ணதா இல்லை, இப்பதான் நீங்க சொல்லுங்க. அதுதான். ஒரு காலதாமதமா இல்லையா? இல்லை, காலதாமதம் வந்து தேசிய அளவில் வந்து எடுக்கப்பட்ட முடிவுகள் வந்து அப்படி. இப்போது புதுசாக என்ன மாநில தலைவராக போட்டதுக்கப்புறம் இந்த கட்சியோட செயல்பாடுகள் ரொம்ப அதிவேகமாக ஏற்பட்டதை முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். மணிவரன் நான் சொன்ன மாதிரி நம்ம இப்போதைக்கு ஒரு இரவு நேரத்தில் பேசி நாளைக்கு எந்தெந்த கான்ஸ்டியூன்சி நம்ம வந்து நிற்க போகிறோன்றதை சொல்லிவிட்டு மீதி இருக்க கான்ஸ்டியூன்சியில் நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம புதுசாக நம்ம உள்ளாறதுனால இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு யாருக்கு சப்போர்ட் பண்ணலான்றதை முடிவு பண்ணி நாங்கள் நாளைக்கு வெளியிடுவோம். தலித் தலைவர்களுக்கு நீங்க ஆதரவு ஏதாவது தனிப்பட்ட இல்லை அந்த மாதிரி தலித் தலைவர் நம்ம எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. ஏன்னா நம்ம செகுலராக கொண்டு போகிறோம். தலித் தலைவருக்காக நம்ம எந்த சப்போர்ட்டும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஏதாச்சும் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்டிகளில் அதை நம்ம முடிவு பண்ணி சொல்லிடுவோம். தமிழ்நாட்டில் ரெண்டு தேசிய கட்சி, ஒரு தேசிய கட்சி கொண்டு நடந்துச்சு. ஆமாம், ஒரு தேசிய கட்சி வந்து கொஞ்சம் அடியாக இருக்காங்க. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நடவடிக்கைகள் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களோட செயல்பாடுகள் எப்படி? சட்டமன்ற வர எலெக்ஷனில் என்னோட செயல்பாடு ரொம்ப பெருசாக இருக்கும், பெரிய அளவில் பேசப்படும். ஏன்னா தேசிய தலைமை அந்த மாதிரி ஒரு இளம் சிங்கத்தை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிரின்ஸ் ராஜ் அவர் வந்து சும்மா இல்லை, பம்பரை சுற்றிட்டு இந்தியா ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அவருடைய நேற்று முன்னாள் தான் கல்கட்டாலேருந்து வந்தார். அவர் சுற்றுறதுல அவருடைய தலைமையில் நாங்கள் இயங்கிறதுனால நான் என்னுடைய செயல்பாடு இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரேன். அவர் இந்தியா ஃபுல்லாக சுற்றும் போது நான் தமிழ்நாடு ஃபுல்லாக அதிகமாக சுற்ற வேண்டியதாக இருக்கும். சுற்றி நான் என்னுடைய செயல்பாடு அதிவேகமாக இருக்கும். எங்களை வழி நடத்துறதுக்கு அண்ணன் மணிமாறன் இருக்கிறாங்க. நாங்கள் வேறு அளவில் கொண்டு போயிடுவோம் பார்ட்டியை. எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம இது எந்தெந்த தொகுதி நம்ம நிற்க போகிறோம், எந்தெந்த தொகுதி நம்ம மற்ற கட்சியை நம்ம வந்து சப்போர்ட் பண்ண போகிறோன்றத முடிவு பண்ணி நம்மளோட அறிக்கை இருக்கும். கண்டிப்பாக வந்து மோசம் தாங்க, கண்டிப்பாக அதில் எந்த மாற்றம் கருத்து கிடையாது. பேர் டாக்டர் ஏபி சசிகுமார், தமிழ்நாடு மாநில தலைவர், ராஷ்ட்ரிய லோக் ஜனசக்தி பார்ட்டி. செயல் தலைவர், தேசிய தலைவர், செயல் தலைவர் பிரின்ஸ் ராஜ் அவர் வந்திருக்கார். அவர்கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். Our party has decided that we will contest election in Tamil Nadu. We are looking for candidates here. Some of them has been finalized. Some candidates has already been finalized, and still people are coming and they are joining our party. We'll make sure that we contest on maximum seats, and we have just started in Tamil Nadu. I have given the charge of National Working President, and we decided that we should contest in Tamil Nadu. And I thank our State President Sashiji. He has taken great initiative and he has organized this event. And Manimaran ji, our National General Secretary, is here. Under their leadership, I think we'll do very good in Tamil Nadu this time. And on other seats where we are not contesting, we'll decide, our state party will decide whom to support and whom not to support. This is very unfortunate. The topic that you have raised is such a sensitive topic, and it's very unfortunate to see in this century we are still, our people, we still lacking basic needs. The main problem lies within the party, within the ruling party. The reason is they use Dalit vote, they use backward votes, they use poor vote just to rule. They don't really work. They don't really give work to them. They only entertain them when there is election. And this is where our party comes. We have been always working towards the
poor people. We have always been working towards the SC, ST, Dalit, backwards, who are not with the aligned with the mainstream. We have been working with them. We have been bringing them in the mainstream, and it is not just about Bihar. If we take example of Tamil Nadu, Kerala, Karnataka, Mumbai, you take any part of this nation, I think it's everywhere. Our people, our SC, ST people, they are used as a vote bank. This is the only main reason that they are not doing well, they are not developing, they are not with the streamline.